வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பக்ரீத் ஸ்பெஷல் தலப்பா கட்டி மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி நீங்கள் மட்டன் பிரியாணி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் பிரியாணியோட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், பீஸ் எல்லாம் நல்லா சூப்பராகவே வெந்து வந்திருக்கு. வாங்க இந்த தலப்பா கட்டி மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தலப்பா கட்டி மட்டன் பிரியாணி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 5 கிராம்பு சேர்த்துக்கோங்க, சின்ன துண்டு பட்டை, 4 ஏலக்காய், சின்னதாக 2 பிரியாணி இலை, ஒரு ஜாதி பத்திரி, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு ஸ்டார் பூ, சின்ன துண்டு மராட்டி மூக்கு, கொஞ்சம் முந்திரி, 1 ஸ்பூன் அளவு சீரகம், 1 ஸ்பூன் அளவு சோம்பு, 2 ஸ்பூன் அளவு வரமல்லி சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற மசாலாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 kg மட்டன் பிரியாணிக்கு தான் கரெக்டாக இருக்கும். பிரியாணி நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலாஸ் கூட்டி குறைச்சி எடுத்துக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா பவுட்ரு அரைச்சிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஃபைனாகவே அரைச்சாச்சு. சூப்பரான பிரியாணி மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ இந்த பிரியாணிக்கு வந்து இன்னொரு மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, ஒரு 15 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக இஞ்சி, பிரியாணியில் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு 1/2 kgங்கிறனால ஒரு 5 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் புதினா. இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்த புதினா விட கொத்தமல்லி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம், கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், திப்பி திப்பியே இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். 1/2 kg மட்டன் எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு நம்ம ரெடி பண்ண இந்த பிரியாணி மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ண இந்த க்ரீன் பேஸ்ட்டும் 2 ஸ்பூன் அளவு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மசாலாலே உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ உப்பு சேர்க்கும்போது மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. மட்டன் வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே வந்து ஒரு 1 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு இதை வந்துட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். தலப்பா கட்டி மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்காக நான் 1 கப் அளவு சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். சீரக சம்பா ரைஸ் வச்சு தான் இந்த பிரியாணி பண்ணணும். அப்போ தான் வந்து பிரியாணியோட டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் வேறு ரைஸ் வச்சு கூட பண்ணலாம், பட் சீரக சம்பா ரைஸ் வச்சு பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா அட்டகாசமாக இருக்கும். இப்போது 1 கப் அளவு சீரக சம்பா ரைஸை தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம். அரிசி வந்து ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம். பிரியாணி வந்து தம் பிரியாணி தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரம் வந்து நல்ல சூடாயிடுச்சு. இப்போது ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை, மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். ஆயிலில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம ரெடி பண்ண மசாலா இருக்குது பார்த்தீங்களா, பிரியாணி மசாலா, அதை வந்து ஆயிலே சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. பாருங்கள், 1 நிமிஷம் நல்லா கிளறியாச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா க்ரீன் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம்.
இப்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் தூவி நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த புதினா கொத்தமல்லி எல்லாமே ஆயிலில் சூப்பராகவே வதங்கிருச்சு. இப்போது நம்ம மட்டன் சேர்க்க போகிறோம். நம்ம 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருந்த மட்டன் பாருங்கள் சூப்பராகவே வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த மட்டனை மட்டும் தனியாக எடுத்து சேர்த்துக்கலாம். எப்போவுமே பிரியாணிக்கு அப்படின்னா மட்டன் பீஸ்னால் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா தான் பிரியாணி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போது நம்ம சேர்த்த மட்டனை ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மசாலாஸ் எல்லாமே மட்டனில் படுற மாதிரி மட்டன் சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இந்த மசாலா எல்லாமே மட்டனில் இறங்குற மாதிரி இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், மசாலா எல்லாமே மட்டனில் இறங்கி சூப்பராகவே வதங்கிடுச்சு. இது ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணிக்கு தக்காளி கம்மியாக சேர்த்தா தான் பிரியாணி நல்லாயிருக்கும். அதனால் ஒரே ஒரு பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மட்டனில் சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். இதை ஒரு 3 நிமிஷம் போல் மூடி போட்டு மூடிக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், தக்காளி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த கட்டியாக இருக்கும் பாருங்கள், தயிர் சேர்த்ததுக்கப்புறம் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கிளறினீங்கன்னா அதெல்லாம் போயிடும். 1 நிமிஷம் கூட நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், தயிர் சேர்த்து நல்லா கிளறியாச்சு. இதில் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஸோ 1 கப் ரைஸ்க்கு 1.25 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துக்கிற தண்ணி பார்த்திங்க அப்படின்னா அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணியையும் அதுக்கப்புறம் மட்டன் வேக வச்ச தண்ணி அதெல்லாம் சேர்த்து ஒரு 1.25 கப் அளவு ஊற்றிக்கலாம். பாருங்கள், பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இந்த பிரியாணியில் சேர்க்குற தண்ணி கண்டிப்பாக நீங்கள் சீரக சம்பா ரைஸ் ஊற வைக்கிறீங்க இல்லைங்களா, அதை ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு அலசி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சு அந்த தண்ணியை பிரியாணியில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த பிரியாணி அட்டகாசமாக இருக்கும். இப்போது இதை மூடி போட்டு மூடிக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு காரம் பார்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கலாம். நம்ம மட்டன்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம், மசாலாலேயும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால தான் தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமேட்டுக்கு உப்பு காரம் பார்க்க சொன்னோம். எங்களுக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ஊற வச்சுருந்த சீரக சம்பா ரைஸை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் புதினா கொத்தமல்லியை அப்படியே மேலாப்பில் தூவி விட்டு மூடி போட்டு மூடிக்கலாம். அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த தண்ணி நல்லா சுண்டி வந்துடும். அரிசியும் 1/2 பாயில் குக்காகி வந்துடும். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம தம் போட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி 20 நிமிஷம் மட்டும் இதை தம்மில் விட்டோம்னா பிரியாணி சூப்பராகவே ரெடி ஆயிடும். நான் வீட்டில் இருக்க இடிகளை தூக்கி வச்சு அப்படியே வெயிட் போட்டிருக்கேன். ஒரு 20 நிமிஷம் அப்படியே நம்மளை தம்மில் விட்டுறலாம். பிரியாணி சூப்பராகவே குக் ஆகிடும். 20 நிமிஷம் தம்மில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அப்படியே தம்மில் விட்டுட்டேன். பாருங்கள், சூப்பராக மணக்க தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக இது மேலே நம்ம 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு ஃபைனலாக நெய் சேர்க்கும்போது இந்த பிரியாணியோட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். பிரியாணியும் பாருங்கள் நல்லா உதிரியாக குலையாமல் சூப்பராகவே வெந்து வந்திருக்கு.
மட்டன் பீஸும் சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள், ரொம்ப சாஃப்டாகவே வெந்து வந்திருக்கு. ஸோ இந்த பக்ரீத்துக்கு கண்டிப்பாக இந்த தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரியான தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணியை இந்த பக்ரீத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிரியாணி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்று நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.